வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசாப்பொருள். மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் திடீர்னு குடிப்பழக்கமோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க குடிப்பழக்கத்துக்கு ஆட்படுறது, அதே போல் வீட்டுக்கு பெண்கள்கிட்ட அடாவதியாக நடக்கக்கூடியது, தீய சொற்களை கெட்ட வார்த்தைகளை பேசுறது, குடும்ப அக்கறை இல்லாமல் போகிறது, நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்குறோம். இது அடிமட்டத்திலிருந்து, அதாவது படிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, படித்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட திடீர்னு இந்த மாறுதல் வர்றதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அதுக்குரிய மூல காரணத்தையும் அறிந்து அதுக்குரிய தீர்வையும் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் நடந்துருச்சு, அதை நம்ம சமூகத்தில் பரவலாக நடக்கக்கூடியதா, அதை நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியமா அப்படின்னாக்கா, அவங்க குடும்பத்தில் வராது இருக்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை வெளியிடுறேன். நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையாக நினைக்கிறோம். இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம மனசில் யாருக்கும் தெரியறதில்லை. பொதுவாக இல்லறம் அப்படின்றது தாம்பத்திய உறவின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. நம்ம என்ன பேசினாலும் நம்மளுக்கு திருமண பந்தமே சந்தான விருத்திக்கு அப்படின்னு தான் நம்ம பொருளாக எடுத்துக்குவோம். சமூகத்திலே அதுதான் நடக்கிறது. நம்ம தாம்பத்திய உறவு சந்தான விருத்திக்கு மட்டும் அல்ல, அதுக்கு அடுத்தது ஆண்களுக்கு தரக்கூடிய வலிமையை, ஒரு உற்சாகத்தை, ஆர்வத்தை தரக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கக்கூடியது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பையனோ பெண்ணோ நம்மளுக்கு கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னுக்குள்ளவே அவங்க ஆண்கள் அணுகுக்குள்ளே அவங்கள புறந்தள்ளிடுறாங்க. அல்லது அவங்க ஒரு பண்பாடுன்னு நினச்சிக்கிட்டு பாலுறவு அப்படின்றது நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும், நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரியான எண்ணப்போக்கத்துக்கு ஆட்பட்டுறாங்க. ஆண்களோட மனநிலை அப்படி இல்லை. நம்மளுக்கு நிறைய மனத்துவ நிபுணர்களும் சரி, அதே போல் நம்மளுக்கு மனம் விட்டு பேசுகிற நிறைய பேர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்கள் எப்பொழுதும் ஒரு ஆசாபாச உணர்வோடவே இருக்கிறாங்க. பெண்கள் ஆசாபாச உணர்வு இருக்குது, ஆனால் வெளிப்படுத்துறத தயங்குறாங்க. பண்பாடு அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தேவையில்லாத மூடத்தனத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. நம்மளுக்கு இல்லறத்தில் கண்டிப்பாக உடல் உறவு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. இதை வெளிப்படையாக யாருமே பேசுறதில்லை. பாலுணர்வை பற்றி எந்த ஜோதிடரும் பேசுறதில்லை, மருத்துவர்களும் பேசுறதில்லை. பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக அடிப்படையிலேருந்து பேச போகிறோம். இதெல்லாம் அடிப்படையான வீடியோக்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அலசி ஆராய போகிறோம். இந்த பிரச்சனையில் திடீர்னு கணவர் குடிக்கிறாரு, நேரம் கழித்து வீட்டுக்கு வருகிறார், கெட்ட வார்த்தைகளை அனாவசியமாக பேசுகிறார், குடும்பத்தில் அக்கறை இல்லாமல் நடக்கிறார் அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல ஒன்று கவனிக்க வேண்டியது, உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில்னாச்சு உடல் உறவு இருக்கிறதா, அல்லது நீங்கள் அதை மறுக்கிறீங்களா, நம்மளுக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகுதா, அல்லது உங்களுக்கு உடல் ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதா அப்படின்றத உங்கள் கணவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இந்த பிரச்சனை சாதாரண விஷயம் இல்லை, நம்ம புறந்தள்ளக்கூடியதோ அல்லது இது கேட்கக்கூடாது, இது பாவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அல்ல. இந்த காலம் நம்மளுக்கு நிறைய மருத்துவர்கள், பாலியல் துறை சார்ந்த மருத்துவர்கள்ட்டெல்லாம் போகிறாங்க, கவுன்சிலிங்க்கு போகிறாங்க, டாக்டர்கிட்ட சிலர் பேசிக்கிறாங்க. ஆனால் எல்லா பாமரர்களும் படித்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை தெளிவாக நண்பர்கள்ட்டையோ அடுத்தவங்ககிட்டயோ பகிர்ந்துக்கிறக்கோ, அல்லது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதையோ, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலையோ அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் நம்ம பண்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காமசாஸ்திரம் எழுதப்பட்டது. 64 கலைகளில் காமக்கலையும் ஒரு கலையாகவே பாவிக்கப்பட்டது. அது நடைமுறையில் இருக்கக்கூடியது. அதே போல் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு உணர்வாக இருக்கக்கூடியது பாலுணர்வு. இந்த பாலுணர்வை நம்ம கண்டிப்பாக ஒரு வடிகால் மூலியமாக தனித்துக்கணும். பிரம்மச்சரியமே கூட ஒரு பாலுணர்வு அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார். இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இது ஜோதிட சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. அதனால தான் வாழ்வியல் ஜோதிடத்தில் யாரும் பேசுறதுக்கு தயங்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது எடுத்து நம்ம பேச போகிறோம். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.